உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படிங்கறது நமக்கு. ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா எதுக்கெல்லாம் தரல அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகே, சோ என்ன பண்ணணும், சைன் பண்ணணும். வரைக்கும் புரியுதா? ஸோ அடுத்தது ஆட் ஏ டிஜிட்டல் சிக்னேச்சர். நம்மளோட சிக்னேச்சர் இருக்குன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்னது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம வந்து நார்மல் டாக்குமெண்ட்ல எல்லாம் இப்போ வந்து ஒரு கிரீன் கலர்ல சிக்னேச்சர் வருது, அதுதான் டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு. சரியா? ஸோ அந்த சிக்னேச்சர்ல ஒரு ஆதரைஸ்டு பர்சன் வந்து, அதாவது அந்த சர்டிபிகேட்டை கொடுக்குற ஆதரைஸ்டு பர்சனோட இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளவும் அதுல இருக்கும். சரியா? ஸோ அடுத்து என்னது, மார்க்கஸ் பேனல். மார்க்கஸ் பேனல்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்றோம், புக்கை ரெடி பண்றோம், அதுல எல்லா விதமான வேலைகளும் முடிஞ்சிருச்சு. சரியா? டைப் பண்றது, கரெக்ஷன் பார்க்கறது, எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றது, கட் பண்ண வேண்டியது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்துல மார்க்கஸ் பேனல் கொடுத்தா அதை யாராலையுமே என்ன பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. நம்ம ரீட் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். சரியா? ஸோ அடுத்தது ரன் கேப்பபிலிட்டி செக்கர். ரன் கேப்பபிலிட்டி செக்கர் அப்படின்னா என்ன, இப்போ 2007 வெர்ஷன்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படிதானே, இதே ஃபைல வந்து 2003 வெர்ஷன்ல ஓபன் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியும். பட் சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது, இதுல வரக்கூடிய அப்டேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளால அதுல என்ன பண்ண முடியாது, டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த ரன் கேப்பபிலிட்டி செக்கர் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். அப்படி அதுல ஓகேன்னு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இந்த டாக்குமெண்ட்டை ஓல்டு வெர்ஷன்ல நமக்கு என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து எந்த காம்ப்ளிகேட்டடும் இல்ல இருக்கா, நோ கேப்பபிலிட்டி இஷ்யூஸ் வேர் ஃபவுண்ட். இப்போ நம்ம அட்வான்ஸ் ஆப்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த பிரச்சனையை அதுல காமிக்கும். சரியா? 97 to 2003 வரைக்கும் உள்ள ப்ராசஸ்ல இது ஓபன் ஆகும் அப்படின்னு. ஓகே, ப்ரிப்பேர் முடிஞ்சதா? அடுத்தது சென்ட். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணலாம். சரியா? ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்த அளவுல ரெண்டு விதத்துல நம்ம வந்து சென்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து இமெயில சென்ட் பண்ணலாம், இன்னொன்னு இன்டர்நெட் ஃபேக்ஸா சென்ட் பண்ணலாம். ஸோ இமெயில் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாவே தெரியும், எலக்ட்ரிக்கல் மெயில் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுல வந்து எம்எஸ் ஆஃபீஸ்ல இருந்து நீங்க இமெயில் சென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவுட்லுக்ல கான்ஃபிகரேஷன் பண்ணி வைக்கணும். சரியா? ஸோ அவுட்லுக்ல கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால இதுல இருந்து டைரக்டா என்ன பண்ண முடியும், மெயில் வந்து சென்ட் பண்ண முடியும். சரியா? அதர்வைஸ் என்ன பண்ண முடியாது, சென்ட் பண்ண முடியாது. அடுத்தது என்னது, இன்டர்நெட் ஃபேக்ஸ். சரியா? ஸோ இன்டர்நெட் ஃபேக்ஸ்னா என்னது, நம்ம ஃபேக்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது அவங்களுக்கு பிரிண்ட் ஆகி போகும். சரியா? சென்டருக்கு பிரிண்ட் ஆகும் அவங்களோட பிரிண்டர்ல. ஸோ சென்ட் ஓகே. ஸோ அடுத்து என்னது, பப்ளிஷ். சரியா? ஸோ இதுல வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாக். பிளாக்னா என்னது, நம்ம வெப்சைட்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நம்ம எழுதுறது. புக்ல எப்படி ஆர்டிகல் எழுதுறோமோ அதே மாதிரி வெப்சைட்ல எழுதக்கூடிய ஆர்டிகல் பிளாக்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த பிளாக்லயும் நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இங்க இருந்து டைரக்டா பிளாகுக்கு என்ன பண்ணிடலாம், சென்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ அடுத்தது டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வர். டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வர்னா என்னது, ஒரு 5 சிஸ்டத்தை லோக்கல்ல நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு எல்லாம் ஹெட்டா ஒரு சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிருப்பாங்க, மெயினா சர்வர். அந்த சர்வர்ல வச்சுக்கிட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட் எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வர் அப்படிங்கிறது. சரியா? ஸோ கிரியேட் டாக்குமெண்ட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா நம்ம லோக்கல் காப்பி நம்மகிட்ட இருக்கும். ஸோ ஆனா யார் வேணாலும் எடுத்து அதை ஒர்க் பண்ணிக்கலாம், அந்த லேண்ட்ல இருக்கக்கூடிய யார் வேணாலும் எடுத்து அதை ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்து என்னது, க்ளோஸ் ஆப்ஷன். க்ளோஸ் கொடுத்தேன்னா எனக்கு இந்த டாக்குமெண்ட் மட்டும் க்ளோஸ் ஆகும், மற்ற வேர்டும் க்ளோஸ் ஆகாது. சரியா? நான் சேவ் பண்ணிருக்கோம். ஸோ க்ளோஸ் ஆயிடுச்சா? அடுத்தது வேர்ட்ல நீங்க ஏதாவது ஆப்ஷன்ஸ் செட்டிங்ஸ் ஏதாவது மாத்தணும்னு வச்சீங்கன்னா இந்த இடத்துல வந்து மாத்திக்கணும். சரியா? எக்ஸிட் வேர்டு கொடுத்தீங்கன்னா சேம் இந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆப்ஷன்னா எக்ஸிட் வேர்டு மொத்தத்துல கொடுக்கும். ஸோ அடுத்தது ஹோம்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா?
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா கிளிப் போர்டு. ஓகே, கிளிப் போர்டு ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த காப்பி பண்றோம். ஒரு போன்ல ஆனாலும் சரி, அல்லது கம்ப்யூட்டர்ல ஆனாலும் சரி, இல்ல வேற எந்த டிவைஸ்ல ஆனாலும் சரி, நம்ம ஒரு விஷயத்த காப்பி பண்றோம் அப்படின்னா அதை டெம்பரரியா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். டெம்பரரியா ஸ்டோர் பண்ற இடத்துல நம்ம கிளிப் போர்டுன்னு இருக்கும். சோ இப்ப காப்பிக்கும் கட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பேஸ்ட். காப்பி அப்படிங்கறது சாரி பேஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பேஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நம்ம ஒட்டுறோம். ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல. சோ இங்க பேஸ்ட்னா என்ன அப்படின்னா அதேதான், சேம் தான். ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நம்ம வைக்கிறோம். சோ இங்க காப்பி கட்டுன்னு ரெண்டெண்ணா இருக்கு. ஓகே, சோ காப்பினா என்ன அப்படின்னா நம்ம எங்க செலக்ட் பண்றோமோ அங்கேயும் இருக்கும், நம்ம எங்க பேஸ்ட் பண்றோமோ அங்கேயும். இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்றோம், இப்ப இதுதான் நம்ம செலக்ட் பண்றோம்னா இங்கேயும் இருக்கும். காப்பி கொடுக்குறேன், காப்பி ஆயிடுச்சு. இப்போ வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்ல பேஸ்ட் பண்றோம், எங்க காப்பி பண்ணாலும் அங்கேயும் இருக்கும், எங்க இருந்து எங்க பேஸ்ட் பண்ணாலும் அந்த இடத்துல இருக்கும். சரியா? சோ ரெண்டு இடத்துலயுமே வரணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், காப்பி பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் வேணும், இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னா கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிடலாம். கட்டுனா என்ன, வெட்டி எடுக்கிறது. சரியா? சோ கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகாது, அது காமிக்காது. நம்ம எந்த இடத்துல பேஸ்ட் பண்றோமோ அந்த இடத்துல மட்டும் இருக்கும். டிஃபரன்ஸ் புரிஞ்சா? காப்பினா எங்க செலக்ட் பண்றோமோ அங்கேயும் இருக்கும், இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணா அந்த இடத்துல இருக்கும். கட்டுனா என்னது, கட் பண்ற இடத்துல இருக்கு, நம்ம செலக்ட் பண்ற இடத்துல இருக்காது, பட் பேஸ்ட் பண்ற இடத்துல வரும். சரியா? சோ அடுத்தது ஃபார்மட் பெயிண்டர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இல்ல இந்த ஃபாண்ட் பிடிச்சது. சோ ஃபாண்ட்னா என்னது, நம்ம என்ன டைப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் தான் ஃபாண்ட். சரியா? சோ அந்த ஒவ்வொரு எழுத்தினுடைய ஸ்டைல். ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கக்கூடியது ஃபாண்டோட ஸ்டைல். சரியா? நான் எழுதிருக்க எழுத்து எனக்கு என்ன ஸ்டைல்ல தெரியணும் அப்படிங்கிறது ஜஸ்ட் தெரியுதா? தெரியுதா? சோ இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் வந்து எந்த மாதிரி ஸ்டைல்ல வரணும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? சோ நம்ம காமனா இப்போ ஒரு கவர்மெண்ட் அபிஷியலுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு சரி, அல்லது ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபார்மேட்ல ஒரு டாக்குமெண்ட் நம்ம கிரியேட் பண்ண நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு காமனா என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஓகே, சோ இந்த மாதிரி தான் இருக்கும் அதனுடைய எழுத்துக்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? சோ அப்ப ஃபாண்டோட நேம் புரிஞ்சுச்சா? இதுல வந்து நீங்க எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்க ஜஸ்ட் இதுல கிளிக் பண்ணிட்டு நீங்க இதுல ஃபாண்ட செலக்ட் பண்ணிட்டா போதும். வேற ஃபாண்ட் வச்சிருக்கோம். எதை மாத்துறதா இருந்தாலும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம மாத்தணும். செலக்ட் பண்ணிட்டு மாத்தினாதான் அதுல மாறும். இல்லைன்னா அதுக்கு அடுத்ததுல இருந்து கண்டிப்பா. சோ அடுத்தது ஃபாண்டோட சைஸ். இப்போ நான் டைப் பண்ணி வச்சிருக்கிறது எனக்கு 11 சைஸ்ல இருக்குது. டிஃபால்ட்டா நம்ம செட் பண்ணக்கூடிய சைஸ் வந்துட்டு 12 அப்படிங்கிற சைஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். சரியா? சோ இப்போ 12 வேணும் அப்படின்னா இதுல கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டா போதும். சரியா? சோ எவ்வளவு பெருசா வேணும் அப்படின்னு இல்லது நம்ம இதுலயே டைரக்டாவே என்ன பண்ணிடலாம், 12 அப்படிங்கறத டைப் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? சோ அதுவும் இல்லைன்னா இந்த இடத்துல ஃபாண்ட் இன்கிரிமெண்ட், ஃபாண்ட் சைஸ் டிக்ரிமெண்ட் அப்படிங்கலாம் இந்த ரெண்டு. சோ இது ஃபாண்ட் சைஸை கூட்டும், இது வந்து குறைக்கும். இதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபாண்ட் சைஸை கூட்ட குறைக்க பண்ணிடலாம். பட் ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா இதுல கிளிக் பண்ணிட்டு நம்ம ஃபாண்ட் டைப் பண்றது ஈஸியஸ்ட். ஓகே, சோ அடுத்தது இந்த ஆப்ஷன் ரெண்டா சொல்றேன். போல்டு, நம்ம கொடுத்திருக்கக்கூடிய டெக்ஸ்ட வந்து கொஞ்சம் போல்டா காமிக்கிறது, கொஞ்சம் கட்டியா காமிக்கிறதுக்கு இந்த போல்டுங்கிறது சொல்றோம். தெரியுதா? சோ அடுத்தது இட்டாலிக். இட்டாலிக்னா என்ன அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் சரிஞ்சது மாதிரி தெரியும். சோ அடுத்தது அண்டர்லைன். அண்டர்லைன் என்னது, நம்ம அடியில லைன் போடுறது, ஒரு வேர்டு அடியில நம்ம வந்து லைன் போடுறது, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. சரியா? சோ இது அண்டர்லைன் அப்படிங்கிறது. ஸ்ட்ரைக் அவுட் அப்படிங்கிறது என்னது, அந்த வேர்டுக்கு இடையில கட்டும்.
அதுக்கு இடையில லைன் வரக்கூடியது. ஸோ நம்ம கட் பண்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் 10 பவர் 2 இருக்கு. சரியா? இது வந்து நார்மலா 102 தான் வாசிக்கும். 10 பவர் 2 யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்ப இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது பவர் வேல்யூவா மாறும். சரியா? அதே இது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா பேஸ் வேல்யூவா மாறும். 10 பேஸ். ஸோ சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா கேஸ் சேஞ்ச் பண்றோம். ஒரு விஷயம் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதை என்னென்ன கேஸ்ல எழுதலாம்? கேஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட் கேஸ் சென்சிட்டிவ்னா அப்பர் கேஸ்ல போட வேண்டிய இடத்துல அப்பர் கேஸ்ல போடணும், லோவர் கேஸ் போட வேண்டிய இடத்துல லோவர் கேஸ் போடணும், கேபிட்டல் லெட்டர் எழுத வேண்டிய இடத்துல கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும், ஸ்மால் லெட்டர் ஸ்மால் லெட்டர் தான் எழுதணும். அதுதான் பிடிச்சிருக்கா? அதுக்காக ஒரு வந்து கேப்ஸ் எழுத ஸ்மால் லெட்டர் யாராவது. சரியா? ஸோ இங்க வந்து யாரெல்லாம் கிடையாது நமக்கு. வந்து யாரெல்லாம் கிடையாது நமக்கு. என்னது இங்க வந்து நம்ம கேப்ஸ்ல நம்ம எதுல டைப் பண்ணிருக்கோமோ அதை இன்னொரு கேஸ்ல சேஞ்ச் பண்ணுறோம். சரியா? ஸோ 5 விதமான கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் லோவர் கேஸ்னா என்னது? ஸ்மால் லெட்டர்ஸ், எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல வரும். சரியா? ஸோ இது வந்து ஃபாண்டோட ஸ்டைல், இதை குழப்ப வேண்டாம் நீங்க. ஸோ எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல வரும். சரியா? ஸோ அடுத்தது அப்பர் கேஸ், எல்லாமே கேப்ஸ் லெட்டர்ல வரும். ஓகே. ஸோ இது ரெண்டும் போக சென்டென்ஸ் கேஸ்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம நோட்ல இந்த ஃபார்மேட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். புள்ளி வச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய எழுத்து மட்டும்தான் கேப்ஸ்ல வரும். முதல் எழுத்து மட்டும்தான் கேப்ஸ்ல வரும், மற்றது எல்லாமே ஸ்மால்ல தான் இருக்கும். கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் இடையில கேப்ஸ் வரும். இப்ப 2 வேர்ட் இருக்கு நம்மகிட்ட, ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோமா? ஸோ 2 வேர்ட் இருக்கு நம்மகிட்ட. ஓகே. ஸோ இப்போ வந்து சென்டென்ஸ் கேஸ் கொடுக்குறேன். சென்டென்ஸ் கேஸ் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் நம்ம கேப்ஸ்ல வரும். நீ டாட் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணாம எனக்கு அது கேப்ஸ் வரும். சரியா? கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு கொடுத்தேன்னா இந்த வேர்டு கேபிட்டல் இருக்கும், ஃபர்ஸ்ட் லெட்டர் இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கும். ஸோ இதுதான் கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு அப்படிங்கிறது. சரியா? ஸோ அடுத்து என்னது? டோகிள் கேஸ்னா என்ன அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ல இருக்கிறது கேப்ஸா மாறும், கேப்ஸ்ல இருக்கக்கூடியது ஸ்மாலா மாறும். ஓகே. ஸோ இப்போ அந்த 5 கேஸும் புரிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கலர் செட் பண்றது. இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் நான் செட் பண்ண நினைச்சேன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுவேன். இதுல கிளிக் பண்ணிட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நான் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதே இது வந்துட்டு இது எதுக்காக அப்படின்னா ஃபாண்டோட கலர் மாற்றணும். ஓகே. ஸோ நான் வச்சிருக்கிற ஃபாண்டோட கலரை சேஞ்ச் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். இது டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட்ல வரக்கூடிய கலர், இது ஃபாண்டோட கலர். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, கலர் மாத்தியாச்சு, ஃபாண்ட் மாத்திருக்கேன், ஃபாண்டோட சைஸ் மாத்திருக்கேன், இதெல்லாமே பண்ணிருக்கேன். அப்படிதானே? இந்த வேர்ட் இல்லாம இந்த ஸ்டைல் மட்டும் எனக்கு இங்க அப்ளை ஆகும். இந்த வேர்ட் எனக்கு வேணும், ஸ்டைல் எனக்கு இந்த இடத்துல 10:2 கொடுத்துருக்கேன், இதுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஃபார்மேட் பெயிண்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஃபார்மேட் பெயிண்டர் கிளிக் பண்றேன், ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி வச்சு நான் கிளிக் பண்றேன். சரியா? கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சா? டைம்ஸ் நியூ ரோம், ஃபாண்ட் சைஸ் 16, இங்கே 16 தானே. ஸோ அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்கோம், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம், டெக்ஸ்டோட கலர். ஸோ அது எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டா? ஸோ இதான் என்னது ஃபார்மேட் பெயிண்டர் அப்படிங்கிறது. வேர்டு காப்பி ஆகாது, வேர்டோட ஸ்டைல் மட்டும் காப்பி ஆகும். அடுத்து இது என்ன அப்படின்னா ஃபார்மேட் கிளியர். இதை இப்போ கிளிக் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஸ்டைலும் போயிருச்சா? இதுல எல்லா ஸ்டைலும் போகும், இந்த பேக்ரவுண்ட் கலரை தள்ளி. பேக்ரவுண்ட் கலர் மட்டும் என்ன ஆகாது, போகாது. ஓகே. ஸோ இது இப்போ நான் கிளிக் பண்ணனால போனது, மற்றபடி பேக்ரவுண்ட் கலர் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஸோ கிளிப் போர்டு ஃபாண்ட் ஓகே. சரிங்களா? ஓகேவா?